ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 24 பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீகிருஷ்ணர் என்னும் தலைப்பில் பதம் 62. யஸ்மின் சத்கர்ண பீயூஷே யசஸ் தீர்த்த வரே சக்ருத் ஸ்ரோத்ர அஞ்சலேர் உபஸ்பிருஷ்ய தனுதே கர்ம வாசனாம். 1 by 1 மீனிங். யஸ்மின் ஸ்ரீகிருஷ்ணர் பூமியில் நிகழ்த்திய உன்னத செயல்களின் வரலாற்றில் சத்கர்ண பீயூஷே உன்னதமான புனிதமடைந்த செவிகளின் தேவைகளை திருப்திப்படுத்துபவரான யஷ தீர்த்தவரே பகவானின் உன்னத செயல்களை பற்றி கேட்பதன் மூலமாக மிகவும் புனிதமான இடத்தில் தன்னை வைத்து கொண்டு சக்ருத ஒருமுறை மட்டும் உடனேயே ஸ்ரோத்ர அஞ்சலி உன்னதமான செய்தியை கேட்பதனும் வடிவில் உபஸ்பிருஷ்ய தொட்டு கங்கை நீர் போலவே துணுதே அழித்து விடுகிறது கர்ம வாசனாம் பலன் கருதும் செயல்களிலுள்ள விருப்பத்தை கர்ம வாசனையை. டிரான்ஸ்லேஷன். பகவத் பக்தர்கள் பகவான் கிருஷ்ணரின் மகிமைகளை புனிதமடைந்த தங்களுடைய உன்னதமான செவிகளால் கேட்பதாலேயே உறுதியான பௌதீக ஆசைகளிலிருந்தும் பலன் கருதும் செயல்களிலுள்ள ஈடுபாட்டிலிருந்தும் உடனே விடுபட்டு விடுகின்றனர். பர்பட் பை ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். ஸ்ரீமத் பகவத்கீதையிலும் ஸ்ரீமத் பாகவதத்திலும் கூறப்பட்டுள்ள பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரின் லீலைகளை பற்றி பக்தர்கள் தங்களுடைய செவிகளால் கேட்ட உடனேயே பௌதீக செயல்களில் இனி விருப்பமில்லாத தெய்வீகமான பாதையை உடனே அவர்கள் பெறுகின்றனர். இவ்வாறாக பௌதீக உலகத்திலிருந்து அவர்கள் விடுதலை அடைகின்றனர். புலன் நுகர்வுக்காக பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய், ஜன்ம மிருத்யு, ஜராவியாதி ஆகியவற்றை நீடிக்கச் செய்யும் பௌதீக செயல்களிலேயே கிட்டத்தட்ட அனைவருமே ஈடுபட்டு உள்ளனர். ஆனால் பக்தனோ ஸ்ரீமத் பகவத்கீதையின் செய்தியை கேட்பதாலேயும் ஸ்ரீமத் பாகவதத்தின் வர்ணனைகளை சுவைத்து அனுபவிப்பதாலுமே மிகவும் தூய்மையடைந்து விடுகிறான். இதனால் அவன் பௌதீக செயல்களிலுள்ள விருப்பத்தை கைவிட்டு விடுகிறான். தற்போது மேலை நாடுகளிலுள்ள பக்தர்கள் கிருஷ்ண உணர்வினால் கவரப்பட்டு பௌதீக செயல்களில் விருப்பமற்றவர்களாக மாறிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே மக்கள் இந்த இயக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்க முயற்சி செய்கின்றனர். ஆனால் இந்த இயக்கத்தை தடுக்கவோ ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலுள்ள பக்தர்களின் செயல்களை அவர்களால் நிறுத்தவோ முடியாது. இங்கு ஸ்ரோத்ராஞ்சலிர் உபஸ்பிருஷ்ய என்னும் சொற்கள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் உன்னதமான லீலைகளை பற்றி கேட்பதாலேயே பக்தர்கள் மிகவும் புனிதமடைந்து விடுவதால் அவர்கள் உடனே பௌதீக செயல்களின் களங்கத்தினால் தொட முடியாதபடி மாறிவிடுகின்றனர் என்பதையே இந்த ஸ்லோகத்தில் உள்ள இந்த வார்த்தைகள் சுட்டி காட்டுகின்றன. ஸ்ரோத்ராஞ்சலிர் உபஸ்பிருஷ்ய என்னும் சொற்கள் சுட்டி காட்டுகின்றன. அந்யாபிலாஷிதா சூன்யம். ஆத்மாவிற்கு பௌதீக செயல்கள் தேவையே இல்லை. எனவே பக்தர்கள் அத்தகைய செயல்களிலிருந்து விலகி இருக்கிறார்கள். பக்தர்கள் முக்தி நிலையில் உள்ளனர். பிரம்ம பூயாய கல்பத்தே. ஆகவே அவர்களை பௌதீக செயல்களுக்கும் பௌதீக வீடுகளுக்கும் திரும்ப அழைத்து கொள்ள முடியாது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 24 பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீகிருஷ்ணர் என்னும் தலைப்பில் பதம் 62 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய். ஹரிபோல்.